முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அணிகளாக பிளவுபட்டது. தற்போது அந்த கட்சியின் இரட்டை இலை சின்னமும் 2 அணிகளின் போட்டியால் முடக்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தினகரனுக்கு எதிராக சசிகலா அணியில் ஆதரவு அலைகள் பெருகி வருவதால் பன்னீர்செல்வம் அணியை இணைக்கும் முயற்சியிலும் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் கட்சியில் இருந்து முழுமையாக ஓரங்கட்டுவதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட துவங்கியுள்ளார்கள். இதற்காக அதிமுகவில் ஐவர் அணி ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளதாம். எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டியுள்ளதால் இந்த ஐவர் குழு மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தலைமையில் செயல்படும் இந்த ஐவர் குழு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியின் பொதுச் செயலாளராக நியமித்துவிட்டு 7 பேர் கொண்ட குழு அமைத்து அதன் வழிகாட்டுதலில் கட்சியை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளார்களாம். இதற்கு பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்தும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை ஒன்று ஜெயலலிதா மரணத்திற்கான நீதி விசாரணை என்பது ஆகும். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து பச்சை கொடி காட்டப்பட்டால் 2 அணிகளும் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 2 அணிகளும் இணையும் போதும் சுமார் 15 இருந்து 20 எம்எல்ஏக்கள் வரை சசிகலா அணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வருவதால் அவர்களை கண்டறிந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியிலும் இந்த ஐவர் அணி ஈடுபட்டு வருகிறார்கள். ஐவர் அணியின் இந்த முயற்சிக்கு சசிகலா அணியில் பெரும் ஆதரவு பெருகி வருவதால் இவர்களின் முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் என்கிறார்கள் மூத்த நிர்வாகிகள். அதிமுகவின் 2 அணிகளும் இணைந்து இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.